கிட்டத்தட்ட 7-8 வருஷமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்ல பர்சனல் ஃபினான்ஸ் இத பத்தி நிறைய விஷயம் படிக்கிறதும் இல்ல தெரிஞ்சுக்கிறதும் இல்ல இன்வெஸ்ட் பண்றதுமே பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த பீரியட்ல நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்கேன், நிறைய புது விஷயமும் கத்துட்டு இருந்திருக்கேன். இந்த நாலேஜ் எல்லாமே நான் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட இருந்ததுன்னா நான் இப்போ திருப்பி அதை இன்வெஸ்ட் பண்ணணும்னா எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன், எதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்திருப்பேன்றதான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்ல ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல எனக்கு மாசமோ இல்ல வருஷத்துக்கோ எவ்வளவு செலவாகும் அப்படின்றத தான் முதல்ல நான் ஐடென்டிஃபை பண்ணிருப்பேன். அதை ஐடென்டிஃபை பண்ண உடனே அந்த அமௌண்ட்டுக்கு 6 மடங்கு இல்லனா 12 மடங்கு அதை சேர்க்கறதுக்காக ஒரு தனி ஆர்டிஓ இல்ல எஃப்டிஓ ஓபன் பண்ணி வச்சிருப்பேன். இந்த 6ல இருந்து 12 மடங்கு உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் தான் எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளவு முக்கியன்றதுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியே சொல்றேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு நல்ல கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அவரோட மேனேஜர் காலையில கூப்பிட்டு அவரை ஃபயர் பண்ணிட்டேன்னு சொல்லி ஈவினிங்கே லேப்டாப் எல்லாத்தையும் சரண்டர் பண்ண சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து அவருக்கு அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மாசம் ஆச்சு. லக்கிலி அவர் ஒரு பேச்சுலர், அவருக்கு எந்த பெரிய கமிட்மெண்ட்ஸும் கிடையாது, எந்த இஎம்ஐயும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் ஹெவியா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்டடா இருந்ததுனால அந்த பீரியட்ல அவருக்கு டிவிடெண்ட்ஸ்ல இருந்து வந்த இன்கம் வச்சு அந்த 4 மாசத்தை அவரால் ஓட்ட முடிஞ்சது. ஆனா இதே சிச்சுவேஷன் நமக்கு நடக்குதுன்னா நமக்குன்ட்டு தனியா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒருவேளை லோனோ இஎம்ஐயோ இந்த மாதிரியான செலவுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் அன்அவாய்டபிள். வேற அதுவும் பெரிய ஃபேமிலியா இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும். இந்த 3ல இருந்து 6 மாசத்துக்கு தேவைப்படுற காசை தனியா பேங்க்ல நம்ம எங்கேயோ சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா இந்த மாதிரியான டஃப் பீரியடை ஈஸியா நேவிகேட் பண்ணி போயிருக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு நார்மல் நபருக்கு நடக்குதுன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல அவங்க ஒன்னு பர்சனல் லோன் எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா கிரெடிட் கார்டை தேக்க ஆரம்பிப்பாங்க. இது ரெண்டுத்துக்குமே இருக்கிறதுலே அதிகமான வட்டி நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே இருக்க பினான்சியல் பர்டன் மேல புதுசா பர்டன் நம்ம ஆட் ஆயிட்டே போற மாதிரி இருக்கும். அதனால இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்பவுமே அவசியம். இந்த சிச்சுவேஷன் மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலிக்கோ இல்ல நமக்கோ நாளைக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியும் வரலாம். அதுக்கு அர்ஜென்ட்டா உடனே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு கேஷ் தேவைப்பட்டதுன்னா அதையுமே இதுல இருந்து நம்மளால எடுக்க முடியும். சோ லிட்டரலா அலார்மிங் இல்ல எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் வருதுன்னா மட்டும்தான் இதுல நம்ம கைய வைக்கணும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சு 6ல இருந்து 12 மாசத்துக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ் ஹை இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்க சேவ் பண்ணுவேன். எந்தெந்த பேங்க் எல்லாம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான லிங்கை மேல கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்தது நான் பண்ணக்கூடிய அடுத்த முக்கியமான ஸ்டெப் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது. இப்போ இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்கன்னா ஏதோ ஒரு ஏஜென்ட்டோ இல்ல வெப்சைட்லயோ போய் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸை நம்ம மேல டம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. சில ஆப்ஷன்ஸ்ல நீங்க எவ்வளவு காசு போறீங்களோ அதுக்கு மேல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டா அதுல இருந்து ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் எல்லாமே நமக்கு எந்த உபயோகமே இல்லாத இன்சூரன்ஸா தான் இருக்கும். உங்களுக்கு தேவையானது எல்லாமே பிளேனான டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான். இதுல ரொம்ப குறைவான பிரீமியம் கட்டிட்டு அதிகமான கவரேஜ் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 22 வயசுலயே 1 கோடி ரூபாய் கவரேஜுக்கு நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா மாசம் 500 ரூபாவோ இல்ல 600 ரூபாவோ பிரீமியம் கட்டினீங்கன்னா 1 கோடி இல்ல அதுக்கும் மேல கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸோட ஸ்பெஷாலிட்டி. இந்த டேர்ம் இன்சூரன்ஸை உங்களோட டோட்டல் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் 25 மடங்கால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்க ஃபேமிலிக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா 10 லட்சம் ரூபாய் எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா இதை 25ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2.5 கோடி ரூபாய் வரும். இந்த 2.5 கோடி கவரேஜுக்கு நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த 25 மடங்குன்றது உங்களுக்கு எந்த கடனுமே இல்லைன்னா இந்த 25 மடங்கு எடுத்தா போதும். ஒருவேளை ஹோம் லோனோ இல்ல இதர கடன்லாம் இருந்ததுன்னா இந்த 25 மடங்கு கூட அந்த கடன் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ அதை எடுக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கணும். அதை ஏன் சீக்கிரமா எடுக்கணும்ன்றத இந்த டேட்டாவை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்க 22 வயசுல போய் 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் தான் பிரீமியம் கட்டுவீங்க. அதே அதை தள்ளி போட்டு 25வது வயசுல போய் எடுத்தீங்கன்னா 11,500 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். 32 வயசுல 14,500 ரூபாயும் 38 வயசுல 18,900 ரூபாயும் கட்டுவீங்க. இதே பிரீமியம் தான் கடைசி வரைக்கும் அந்த மொத்த டேர்முக்கும் நீங்க கட்டிக்கிட்டே வருவீங்க. சீக்கிரம் எடுக்கிறதுனால நீங்க கட்டுற மொத்த பிரீமியம் அமௌண்ட்டுமே ரொம்பவுமே குறைவா இருக்கும். ஒரு வருஷம் நீங்க டிலே பண்ணாலும் உங்களோட டோட்டல் பிரீமியம் அமௌண்ட் அதிகமாயிடும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எனக்கும் என்னோட ஃபேமிலியும் கம்ப்ளீட்டா கவர் பண்ற மாதிரி ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுப்பேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயே உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கும் உங்க டிபெண்டன்ஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. இதுக்குமே ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நமக்கு ஏதோ ஒரு பெரிய இல்னஸ் வந்துருது. அந்த இல்னஸ்க்கு ஒரு 10-12 மாசம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. அந்த பீரியடுக்கு உங்களால வேலைக்கு போக முடியாதுன்னா உங்களோட வேலையில உங்களை 3-4 மாசம் வரைக்கும் கண்டினியூ பண்ண விடுவாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில நீங்க எந்த வேல்யூவும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு உங்களை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அந்த கம்பெனி உங்களை டெர்மினேட் பண்ண அடுத்த செகண்டே இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்மே ஒர்க் ஆகாம போயிடும். அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு இன்கமும் இருக்காது. இந்த மெடிக்கல் செலவை பாத்துக்கிறதுக்கு உங்க கையில இருந்து காசு போடுற மாதிரி இருக்கும். இந்த காலத்துல சின்ன சின்ன வியாதிக்கே அதிகமான செலவாகுது. ஒரு பெரிய வியாதி வந்ததுன்னா பல லட்சம் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க கவர் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கும் உங்க டிபெண்டன்ஸ்க்கும் நீங்க எடுத்தே ஆகணும். டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அதுக்கான லிங்கை மேல கொடுத்திருக்கேன், அதையுமே செக் பண்ணி பாருங்க. இப்போ பேசிக்கா நம்மளோட பினான்சியல் ஹெல்த் செக்ஸ்
டீடைல்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கான்னு பார்த்துட்டோம். எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணியாச்சு, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு, மெடிக்கல் இன்சூரன்ஸுமே எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்த முக்கியமான செக் நமக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது கடன்களோ இல்ல பெரிய பெரிய டெட்டோ இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி இந்த கடனை நான் அடைக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்க இன்வெஸ்ட் பண்ணி வர ரிட்டர்ன்ஸை விட இந்த கடன்ல நீங்க கட்டுற வட்டி தான் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கும். அதனால அதை அட்டாக் பண்ணி அதை க்ளோஸ் பண்றது தான் உங்களோட ப்ரையாரிட்டியா இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஹவுசிங் லோன் இருந்ததுன்னா அதை எப்படி கம்மியான வட்டி கட்டி சீக்கிரமா க்ளோஸ் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு டீடைல்டான வீடியோட லிங்கை மேல கொடுத்திருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ பேசிக்கான இது எல்லாமே கவர் ஆயிடுச்சுன்னா இதுக்கு அடுத்தது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள நம்ம போக ஆரம்பிக்கலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயுமே ஒரு விதமான பேலன்ஸ்டான அப்ரோச் எடுக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளவு நாள் மார்க்கெட் அப்சர்வ் பண்ணதுலயும் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், கிரிப்டோன்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷன்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணதுலயும் ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்த்தாலுமே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இதுல இன்வெஸ்ட் பண்றது தான் புத்திசாலித்தனமான ஆப்ஷனா எனக்கு படுது. அதனால என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷனை நான் புதுசா ஆரம்பிக்கும் போது இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருப்பேன். அதுலயுமே பர்டிகுலரா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லயும் நிஃப்டி மிட் கேப் 150 ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். எதனால மிட் கேப் 150 இன்க்ளூட் பண்ணிருக்கேன்னா, யூசுவலா ஆன் a very long run நிஃப்டி 50 விட நிஃப்டி மிட் கேப் 150 அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இது ரெண்டுத்திலயும் இந்த போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸட் இன்கம் அசெட்லயும் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதுக்கு ஆர்டிஓ இல்ல எஃப்டிஓ ஹை இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு போர்ஷனை அங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவேன். இந்த அமௌண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே விழும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் நீட் இருந்ததுன்னா இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். அப்படி எந்த நீடுமே இல்லைன்னா மார்க்கெட் கீழே விழுந்திருந்ததுனாலே அதுவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட எக்ஸஸா கேஷ் இருந்தா தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ண முடியும். அதுக்குமே இந்த ஃபிக்ஸட் இன்கமா நீங்க சேவ் பண்ற பார்ட் யூஸ் ஆகும். இதை தாண்டி ஒரு நல்ல ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்லயும் ஒரு நாஸ்டாக் 100 மியூச்சுவல் ஃபண்ட்லயும் பர்டிகுலர் போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். பிளஸ் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வாலடைலிட்டிக்கு ஹெட்ஜிங்காக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயுமே ஒரு போர்ஷனை அலோகேட் பண்ணி வச்சிருப்பேன். கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கோல்டு பீஸ் மாதிரியான கோல்டு இடிஎஃப்லயோ இல்லனா சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ்லயோ ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவேன். இவ்வளவு விஷயமும் ரிலேட்டிவ்லி பேலன்ஸ்டா இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஒரு பர்டிகுலர் போர்ஷனை என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் என்னோட இன்ட்ரெஸ்ட்காகவும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லயும் கிரிப்டோ கரன்சிலயும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்போ இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுமே மெஜாரிட்டியை ப்ளூ சிப் கம்பெனிஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயுமே ப்ளூ சிப் காயின்ஸான பிட்காயினும் இல்ல எத்தீரியமும் இதுல தான் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவேன். நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்குறேன், விக்கிறேன், எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன்ற எல்லா டீடைலுமே இந்த சேனலோட லேர்னர்ஸ் மெம்பர் கம்யூனிட்டில போஸ்ட் பண்ணிட்டு வரேன். நீங்க ரெகுலரா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பத்தியும் இல்ல ஃபினான்ஸை பத்தியும் இன்னும் நிறைய கத்துக்கணும்னா அந்த லேர்னர் மெம்பர் கம்யூனிட்டிக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்கை கமெண்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன். அப்படி இல்லனா ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி லேர்னர்ஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க அதுல ஜாயின் பண்ண முடியும். இது வரைக்கும் ரஃபா புதுசா இன்வெஸ்ட் பண்றேன்னா என்னென்ன விஷயம் பண்ணுவேன்ற எல்லா டீடைலையும் கொடுத்திருக்கேன். இந்த 2023க்கு என்னோட கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்னன்றதை இந்த வீடியோல டீடைலா கொடுத்திருக்கேன். இதை செக் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.